ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொதுவெளியில் முதலமைச்சரை அவதூறாகவும் மற்றும் முதலமைச்சருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் அளவுக்கு பேசுவதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு வழிவகுக்கும். எனவேதான் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயன் கைது செய்யப்பட்டார் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். விளாத்திக்குளம் எம்எல்ஏ பேசினது எல்லாரும் பார்த்திருப்போம். விளாத்திக்குளம் எம்எல்ஏ முதலமைச்சரை நான் ஒரு அச்சுறுத்தல், நான் கையை உடைப்போம் இவ்வளோன்னு எல்லாமே பேசலாம். பேசினா உங்களுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க தான் செய்வார்கள். உங்கள் ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் எத்தனை பேர், அதாவது ஒரு ட்வீட் போட்டாங்க, எத்தனை பேர் மேலே குண்டாஸ் போட்டாங்க? ஒரே ஒரு ட்வீட் முதல்வருக்கு எதிராக, அதுக்கு எத்தனை பேர் மேல் குண்டாஸ் போடப்பட்டது? ஒன்றும் இல்லை, ஒரு வயதான பாட்டி ஒருத்தவங்க முதல்வருக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 70 வயதுக்கு மேலே ஒரு பாட்டியை பிடிக்கிறதுக்கு 5 தனிப்படைகளை அமைச்ச அரசு தானே முன்னாடி திமுக திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு. ஸோ அதெல்லாம் இல்லை. இங்கே ஒருத்தர் மேடையில் போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 3ஆம் தர நபர்லாம் பரவாயில்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரை பற்றி அவதூறாக நான் கொலை மிரட்டல் விடுக்கும் அளவுக்கு பேசினால் அது கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சாதாரண பிரச்சனை. அந்த இடத்துல வேற கட்சி, இப்போ எங்கள் கட்சியினர் அப்போ பொதுமக்கள் போவாங்க. ஸோ அவர்கள் அதை கேட்கும் பட்சத்தில் அங்கே என்ன பேசுவாங்க? ஒரு பெரிய கைகலப்பு தானே உருவாகும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.